அதுக்கு காரணம் இந்த மிஷினை நம்ம சரியாக புரிஞ்சிக்காதது தான். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த மிஷின் எப்படி வேலை செய்யுது அண்ட் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மெக்கானிக்கல் பார்ட்ஸும் எவ்வளவு அழகாக இன்ஜினியரிங் ஃபங்க்ஷனை கொடுக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி எனக்கு இந்த இன்ஜினியரிங்லாம் வேணாம்ப்பா, எனக்கு இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கீழே டைம்லைனில் செக்ஷன் கொடுத்துருக்கேன். அதில் உங்களுக்கு எந்த பகுதி வேணுமோ அதை மட்டும் தேர்ந்தெடுத்து பார்த்துக்கலாம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இந்த தையலை ஆரம்பத்தில் நம்ம கையால் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்படி கையால் பண்ணும்போது நம்ம 2 துணியை ஒன்றா சேர்க்கறதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பக்கமாக ஊசியை விட்டு வெளியில் எடுத்து மறுபடியும் அதே சைடு வழியாக அந்த ஊசியை விட்டு இன்னொரு பக்கமாக எடுப்போம். ஸோ இப்படி பண்ணுறதுனால நம்ம 2 துணியை ஒன்றோட இன்னொன்று அட்டாச் பண்ணோம். அதே ஃபங்க்ஷனை மிஷினரியில் அச்சீவ் பண்ணுறது தான் இந்த தையல் மிஷின். ஆனால் இது கொஞ்சம் வேறு விதமாக அச்சீவ் பண்ணும். அதாவது இதில் நம்ம ஊசியை பார்த்தோம்னா தெரியும், ஊசி ஒரு